வணக்கம் வியூவர்ஸ். கற்புக்கு அரசி கண்ணகி இவங்க மதுரையை எரிச்சதுக்கு அப்புறம் 14 நாட்கள் நடந்து சேர நாட்டு எல்லையான விண்ணோத்தி பாறைய அடைஞ்சாங்க. அங்க வசிச்ச குன்றக்குறவர்கள் கிட்ட தன் கதையை சொல்லி வருத்தப்பட்ட கண்ணகி அவங்களோட குன்றக்குறவை நடனத்தை பார்த்து கொஞ்சம் அமைதி அடைஞ்சாங்க. ஒரு சில நாள் கழிச்சு வானில ஒரு பிரகாச ஒளி தோன்றி அதுல கோவலன் தேவர்களோடு வந்து கண்ணகிக்கு மாங்கல்யம் அணிவிச்சு தன்னோட கூட்டிட்டு போயிடுறாரு. இதையெல்லாம் பார்த்து வியப்படைந்த குன்றக்குறவர்கள் ஒரு சமயம் இங்க உலா வந்த சேரன் செங்குட்டுவன் கிட்ட நடந்த அத்தனையையும் சொல்றாங்க. உடனே சேர மன்னன் பத்தினி தெய்வமான கண்ணகிக்கு அதே இடத்துல கோயில் கட்டினான். அப்படி வந்ததுதான் மங்களதேவி அல்லது மங்களாதேவி கண்ணகி கோட்டம் கோயில். இந்த கோவிலுக்கு தமிழகத்தின் கூடலூர் வனப்பகுதியில் பழியங்குடி இடத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் ஒத்தையடி பாதையில நடந்து வரணும். அல்லது கேரளாவின் குமிழி ஊர்லிருந்து பைக்லயோ இல்ல ஜீப்லயோ வரலாம். இருந்தாலும் கண்ணகி நடந்து போன பாதையிலேயே நடந்து போய் அவங்கள தரிசிக்கிறத பெருமையா மக்கள் நினைக்கிறாங்க. இழந்த கணவனை கண்ணகி இங்க பெற்றதா ஐதீகம். அதனால வசதி, வாய்ப்பு, புகழ், கல்வி, ஆரோக்கியம் இப்படி எதை இழந்தவங்களும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்க வந்து கண்ணகிய வணங்கினா தொலைச்சத திரும்ப பெறுவாங்களாம். ஆக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே கேரளா, தமிழ்நாடுன்னு 2 மாநிலத்தை சேர்ந்த பக்தர்களும் இங்க ஆயிரக்கணக்கில் கூடுறாங்க. பொங்கல் வைக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, யாகம், மலர் பூஜை இப்படி சடங்குகளும் அன்னைக்கு மட்டும் கண்ணகிக்காக செய்யப்படுது. மூலவர் சிலை இடையில காணாம போனதால சந்தன உருவத்துக்கு தான் இத்தனை வழிபாடும். மங்களதேவி கண்ணகி கோவில் தமிழக கேரள எல்லையில இருக்கிறதால சித்ரா பௌர்ணமியை தவிர மற்ற நாட்கள்ல இந்த கோயிலுக்கு போக 2 மாநில அரசுகளும் அனுமதிக்கிறது இல்ல. இதனாலேயே கோயில் சிதிலமடைஞ்சு துண்டு துண்டுகளா கிடக்குது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கூட காலை 4 மணியிலிருந்து சாயந்தரம் 3 மணி வரை மட்டுமே இந்த கோயில்ல இருக்க மக்களுக்கு அனுமதி. இப்படி 2000 ஆண்டு பழமையான கண்ணகி கோயில் எல்லை பிரச்சனையில பலியாகிறது வருத்தத்தையே தருது. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.